வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தேர்தல் அறிக்கையை இன்று மாலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதிரடி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையெழுத்தானது. மக்களை பாதுகாக்க எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை நியமித்தது அமெரிக்கா. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்வது தொடர்பாக அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் நேற்று ஆலோசனை நடத்தியது. இதனையடுத்து நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 3 கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை ஜி.கே. வாசன் சந்தித்து தொகுதி பங்கீட்டை உறுதி செய்தார். என்டிஏ கூட்டணியில் தமாக கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற நிலையில் தொகுதி எண்ணிக்கை மற்றும் போட்டியிடும் இடங்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இன்று மாலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து விவாதிக்கவும், கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கினால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்றும் கலந்து பேசி முடிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். ஏற்கனவே 3 கட்டங்களாக அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில் இன்று அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட உள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்து வருகிறது. தற்போது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. திமுக தரப்பிலிருந்து 1 தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்க முன்வந்துள்ளது. இருந்தபோதிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் கூட அது எந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் விசிக சார்பில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். போரின் தாக்கங்களிலிருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு ஆசியாவில் கடுமையான போர் ஏற்பட்டுள்ள நிலையில் அது உலக நாடுகளிடையே பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இந்தியாவிலும் அதன் தாக்கம் எதிரொலித்தது. இந்தியாவின் பெரும்பாலான எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகள் இந்த போரால் கடுமையான தட்டுப்பாட்டை சந்தித்துள்ளது. மக்கள் பெரும் அவதியடைந்து வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அது படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகிறது. எனினும் நிலைமை சீரடைய பல நாட்கள் எடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் மேற்கு ஆசிய போர் தொடர்பாக மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் மோதலால் ஏற்பட்டுள்ள உலகம் முழுவதுமான கடினமான சூழ்நிலைகள் நீண்ட காலம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறினார். கொரோனா பெருந்தொற்றின் போதும் நாம் ஒற்றுமையாக நின்று இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டது போல ஒவ்வொரு சவாலையும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். பிரதமரின் இந்த பேச்சு மக்களை பயமுறுத்துவது போல இருப்பதாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் பிரதமர் அவர்களே தயாராக இருக்க வேண்டியது மத்திய அரசா, நாட்டு மக்களா என கேள்வி எழுப்பியுள்ளார்.
திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் விசிகவிற்கு 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4 இடங்களில் விசிக வெற்றி பெற்றது, 2 இடங்களில் தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2 இடங்களிலும் விசிக வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விசிக மாறியது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சீட் வேண்டும் என்று விசிக தெரிவித்துள்ளது. ஆனால் திமுகவோ 6 அல்லது 7 இடங்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவித்தது. இதனால் இரு கட்சிகள் இடையேயான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் கூட்டணியில் தொகுதி பங்கீடு செய்வதில் இழுபறி நீடித்தது. இந்நிலையில் தான் சென்னையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் விசிகவிற்கு திமுக இரட்டை இலக்கத்தில் சட்டசபை தொகுதியும் 1 ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இன்று இந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 8 தொகுதிகளில் 6 தனி தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் போட்டியிடுவதென முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமெரிக்கா நியமித்துள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அதுபோக ஹார்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் மூடியது. வளைகுடா நாடுகள் மீதும் தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக வளைகுடாவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து முடங்கியது. இதனால் எண்ணெய் விலையும் அதிகரித்தது. சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்த நிலையில் ஈரான் 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த நாட்டின் மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக ஈரான் மீது அடுத்த 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்படாது என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அந்த நாட்டின் மின் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது அடுத்த 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமெரிக்கா நியமித்துள்ளது. இந்த குழு அமெரிக்கா, பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட மொத்தம் 15,372 பேர் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள். இதில் அதிகபட்சமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி 1473 பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான விருப்ப மனு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்திருந்ததாக அறிவாலய புள்ளி விவரங்கள் தகவல் தெரிவித்தன. விருப்ப மனு தாக்கல் முடிந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய திமுக நேர்காணல் தொடர்ச்சியாக நடைபெற்றது. நேர்காணலில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் R.S. பாரதி ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் நேர்காணல் முடிந்த நிலையில் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது இல்லத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம், மதவாத சக்திகளை வீழ்த்தவே ஒற்றை இலக்குடன் இந்த 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். மதவெறி சக்தியான பிஜேபி, அதற்கு துணை போகிற அதிமுக உள்ளிட்ட அணியை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இதற்கு 2 அணிகளுக்கும் இடையிலே தான் தேர்தல் என்பது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு வருவது தெரியும். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அணியிலிருந்து போட்டியிடுவது எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்தில் ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது.
2021ஆம் ஆண்டு 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அதைவிட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அதற்கான தொடர் முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக தலைமையோடு தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடும் 2 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இருந்தாலும் அதிகமான கட்சிகள் இந்த அணியிலே இடம்பெற்றிருப்பதும் புதிதாக சில கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பது, ஆகவே அனைவருக்கும் தொகுதிகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதியை தர இயலவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைப்பில் தெரிவித்தார்கள். ஆகவே 6 என்பதை ஒரு தொகுதியை குறைத்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்று காலை நடைபெற்ற கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும், நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை, அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக் கூடாது என்ற அக்கறையோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்து அதன் அடிப்படையில் இப்போது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்கிற முறையில் நானும் கையொப்பமிட்டு 5 தொகுதிகளுக்கான 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாமக விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ராமதாஸ் தரப்பு உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர். மாம்பழ சின்னத்திற்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சி யாருக்கு என்பதில் முடிவு தெரியும் வரை சின்னத்தை முடக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பில் கோரப்பட்டது. இதற்கு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தால் தலையிட முடியாது எனவும், ஏற்கனவே ஆணையத்திடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் தங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் அன்புமணி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த தலைமை நீதிபதி அமர்வு பாமக சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விளையாடுவதாக விமர்சித்தது. மேலும் அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது யார் எனவும் கேள்வி எழுப்பினர். உள்கட்சி விவகாரத்தில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் சின்ன விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யவும் ராமதாஸ் தரப்புக்கு உத்தரவிட்டனர். மேலும் சிவில் நீதிமன்றம் 3 நாட்களில் மனுவை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் பாமக விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ராமதாஸ் தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்தனர். அப்போது மனுவாக தாக்கல் செய்தால் வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி எம் தர்மபிரபு தகவல் தெரிவித்தார். சென்னை OMR சாலையில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய மதுபோதை ஆசாமியை பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை OMR சாலையில் கார் ஒன்று மிக அதிவேகமாக வந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண் மீது மோதியதில் பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. அதேபோல் சாலையில் சென்று கொண்டிருந்த வடமாநில இளைஞர் மீது மோதியதில் அவருக்கு கை உடைந்துள்ளது. பின்னர் அங்கிருந்து கார் துறைப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றும் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அடுத்தடுத்து மோதியது. விபத்தை ஏற்படுத்திய போதிலும் காரை நிறுத்தாமல் ஓட்டுநர் காரை இயக்கி தப்பிச் செல்ல முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரை துரத்தி சென்று துறைப்பாக்கம் பிரதான சாலையில் மடக்கி பிடித்தனர். பின்னர் சம்பவம் குறித்து அடையார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மதுபோதை ஆசாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
அதில் துரைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பது தெரியவந்தது. விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சரமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரது மகன் மனோஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தனது நண்பர்களுடன் லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலையில் உள்ள கிணற்றில் குளிக்கச் சென்ற மனோஜ் திடீரென ஆழமான பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் உடன் சென்ற நண்பர்கள் உடனடியாக கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடலுக்கு பின்னர் மனோஜை சடலமாக மீட்டனர். மனோஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 100% வாக்களிக்க தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவி, கரம்பக்குடி வட்டாட்சியர் பிரவீணா மேரி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை எனவும் வலியுறுத்தி பாடல் பாடியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு பேரணி கரம்பக்குடி அம்புகோவில் முக்கத்தில் தொடங்கி கடைவீதி வழியாக பேருந்து நிலையத்தை சென்று நிறைவடைந்தது. ராணிப்பேட்டையில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் 3 சக்கர பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகன விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து தொட்டம்பட்டி இடையே புதிய தானியங்கி சிக்னல் அமைக்கும் பணி நடைபெறுவதால் இன்று 6 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து தொட்டம்பட்டி இடையே புதிய தானியங்கி சிக்னல் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் ரயில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அரக்கோணத்திலிருந்து சேலம் செல்லக்கூடிய சேலம் மெமோ எக்ஸ்பிரஸ், ஈரோட்டிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லக்கூடிய ஈரோடு பாசஞ்சர், ஜோலார்பேட்டையிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய பாசஞ்சர் உள்ளிட்ட 6 ரயில்கள் முழுமையாக ஜோலார்பேட்டை மார்க்கத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் தனியார் பஸ் டிரைவர் பயணியை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுண்ணாம்பு காலை பகுதியைச் சேர்ந்தவர் காதர். இவர் திருப்பத்தூருக்கு தனியார் பேருந்தில் சென்றபோது 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார். அப்போது நடத்துனர் சில்லறை கொடுத்த போது அதில் கிழிந்த 20 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த கிழிந்த நோட்டை காதர் வாங்க மறுத்துள்ளார். பின்னர் டிரைவர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் இறங்கும் போது வேறு ரூபாய் நோட்டை மாற்றி கொடுப்பதாக கூறியுள்ளார். ஆனால் இறங்கும் போது ரூபாய் நோட்டு மாற்றி கொடுக்க மறுத்ததால் டிரைவரிடம் இருந்த ரூபாய் நோட்டை காதர் பிடுங்க முயன்ற போது வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நடத்துனர் பயணி காதரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் வீடு மாமியார் வந்து நேதாஜி நகர் பஸ்ல டிக்கெட் வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்தேன். முதல்ல சில்லறை கொடுன்னா கொடுக்கல, இல்லன்ட்டேன். நான் 85 ரூபாய் கொடுத்தாரு. 20 ரூபா நோட்டை வந்து 2 பக்கம் கிழிஞ்சிருந்துச்சு, நான் மாத்தி கொடுன்னான்னு. திருப்பி அதே மாதிரி எந்த நோட்டு ஒன்று கொடுத்தாரு. நான் இது மாறாது, மாத்தி கொடுனான்னாக்கா, நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கு, நான் மாத்தி கொடுக்குறேன், எவன் மாத்தலன்னா நான் மாத்தி கொடுக்குறேன்னாரு. இங்க வந்து கேட்டா நீயே போய் மாத்தினுவான்னாரு. நான் மாத்துறேன், எவனும் மாத்த மாட்டான், நீயே மாத்தி கொடுனான்னு. இல்லடா, நீ அவங்ககிட்ட மாத்திட்டு போய் மாத்தினா போடா, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு 50 ரூபாய் சில்லறை கொடுக்குறாரு. அதனால தான் நான் கொடுத்த காசு நான் கொடுங்கல. நான் அதுக்கு அந்த அடி அடிச்சாரு அவரு. தர்மபுரி அருகே செல்போன் கோபுரம் அமைக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக
கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த முதுகம்பட்டி கிராமத்தை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட சிறிய கிராமங்கள் உள்ளன. இது ஒரு விவசாய பகுதி என்பதால் வயல்வெளிகளில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். முதுகம்பட்டி அதை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் செல்போன் டவர் வசதி கிடையாது. கடும் சிரமத்தை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செல்போன் கோபுரம் அமைக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர்கள் வைத்துள்ளனர். அதில் சட்டமன்ற தேர்தலுக்குள் தங்கள் பகுதிக்கு செல்போன் டவர் கோபுரம் அமைத்து தந்தால் 100% வாக்கு செலுத்துவோம் என்றும், அமைத்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். என் பேர் பி அமிர்தவல்லி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். நாங்கள் கூக்கட்டமரதளி பஞ்சாயத்துலேருந்து முதுகுமட்டிலேருந்து பேசுகிறேங்க. இங்கே ஒரு 2000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு 250 ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்குங்க. இங்கே ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு, பேங்க்குக்கு, கேஸ் இது பண்ணுறதுக்கு எதுக்குமே ஒரு ஃபோன் வசதி இல்லாதனால நாங்கள் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஃபோன் பண்ணுறதா இருக்குது. எந்த ஒரு வசதியுமே இங்கே இல்லாதனால வர சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறத ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ள எங்களுக்கு கோபுரம் அமைச்சு தரதா இருந்தால் நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து இது வந்து புறக்கணிக்கிறோம். நாங்கள் இது பல முறை வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே போய் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். எந்த ஒரு முடிவுமே எடுக்காதனால நாங்கள் திரும்ப இந்த டைம் வந்து எல்லாரும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து தடுக்கிறதா இருக்கிறோம். இந்த எலெக்ஷனுக்குள்ளார போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களோட வாக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்று நின்று முன்னாடி வந்து நின்று நாங்கள் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்ததாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தை வணிகர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் வீட்டு கட்டுமான பொருட்கள் வாங்குவதற்கு குடியாத்தம் சென்றபோது காவலூர் அருகே இவரது காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்துள்ளனர். அப்போது சுப்பிரமணி அவரது காரில் உரிய ஆவணமின்றி பணம் எடுத்துச் செல்வதாக 80,490 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி தவமணி ஆகியோர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்து சென்ற நிலையில் அவர்களை காரில் செல்ல விடாமல் சுப்பிரமணி குடும்பத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. வேலூரில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்து அனுப்பும் பணியை ஆட்சியர் துவங்கி வைத்தார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையின் சீலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமி அகற்றினார். இதனையடுத்து அதிமுக, திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெட்டிகளில் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்கேன் செய்து அவைகள் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்து பணிகளை பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு சென்று பேரணாம்பட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி, அணைக்கட்டு, வேலூர் ஆகிய வட்டாட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிகளில் தேர்தலுக்கு பயன்படுத்த உள்ளனர். மொத்தம் 3748 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ளன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது முதல் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிந்து வருகின்றன. அதன்படி இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 340 ரூபாய் குறைந்து 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 2720 ரூபாய் குறைந்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் இன்று குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவை 30% அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவை 20%லிருந்து 30% அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு எத்தனால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 100% எத்தனாலில் இயங்கக்கூடிய பிளக்ஸ் பியூவல் வாகனங்களை பிரேசில் பாணியில் அறிமுகம் செய்யவும்,
எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புகளை ஊக்குவிக்கவும் டீசலில் எத்தனால் கலப்பதை ஆராயவும் வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக தேர்தல் அறிக்கையை இன்று மாலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதிரடி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையெழுத்தானது. மக்களை பாதுகாக்க எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை நியமித்தது அமெரிக்கா. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.